ஸ்டேட்மெண்ட்டில் மாடல் 3 பார்க்க போகிறோம். கொஷின் இது தான் பாருங்கள். ஹெட்டிங் வந்துட்டு கேப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே நம்ம கேப்ஸில் தான் அடிக்க போகிறோம். ஓ கொடுத்து ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆஃப்னு ஃபுல்லாக தான் டைப் பண்ணணும். ஹெட்டிங்கை ஃபுல்லாக நம்ம கவுண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 41 கிடைக்கிது. இப்போது நம்ம ஹெட்டிங்கை சென்ட்ரு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், டோட்டல் கவுண்ட்டை 2ஆக டிவைட் பண்ணிப்போம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 20 கிடைக்கிது. இந்த 20யை நம்மளோட சென்டர் வேல்யூ இருக்குது இல்லையா 52ல் மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 32 கிடச்சிருது. ஸோ நம்ம ஹெட்டிங்கை 32வது டிகிரியில் டைப் பண்ணணும். நம்மளோட மார்ஜின் வந்து 20லேருந்து 85 டிகிரி. சரிங்களா? பாருங்கள், ஆன்சரை பாருங்கள். ஹெட்டிங்கை சென்டர் பண்ணியிருக்கோம். 20லேருந்து 85 டிகிரி வரைக்கும் ஹைஃபன் கொடுத்துருக்கோம். ஹெட்டிங் டைப் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு 20லேருந்து 85 டிகிரி வரைக்கும் ஹைஃபன் டைப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாடல் 3 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மாடல் 3ல் என்ன புதுசாக இருக்குன்னா சீரியல் நம்பர்ன்ற காலம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் மொத்தம் எத்தனை காலம் இருக்குது, 1 2 3 4 5 காலம்ஸ் இருக்குது. சீரியல் நம்பர்ன்றது புதுசாக வந்திருக்கு இல்லையா, இதை தான் மாடல் 3. பார்த்திங்கன்னா ஹெட்டிங் பார்த்திங்கன்னா பாருங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதும் சீரியல் நம்பருன்றதும் இந்த 2 ஹெட்டிங்க்கு நடுவில் டைப் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த 2 ஹெட்டிங்க்கு நடுவில் தான் வரணும். இது எப்படி கொண்டு வரணுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேஷனை போட்டுருவோம். பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலம்லேருந்து தான் நம்ம கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹெட்டிங் எல்லாமே கவுண்ட் பண்ணிப்போம் எவ்வளோ வருதுன்னு. பாருங்கள், சீரியல் நம்பர் அப்படின்றது ஃபுல் ஸ்டாப்போடு கவுண்ட் பண்ணணும். எஸ்ஸு ஃபுல் ஸ்டாப், என் ஓ ஃபுல் ஸ்டாப், டோட்டலாக நம்மளுக்கு 5 இருக்குது. ஸோ நோட் பண்ணிப்போம். ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு 8 இருக்குது. ஆந்திர பிரதேஷ் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே ஆந்திரா 6 இருக்குது, பிரதேஷ் கீழே 7 வேல்யூ வருது. தமிழ்நாடு மேலே 5 கீழே 4. கர்நாடகா இந்த ஹைஃபன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஹைஃபனையும் நம்ம சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணோன்னா மேலே 6 கீழே 4 வருது. தென் இப்போ நம்ம ஹெட்டிங் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வேல்யூஸில் எது ஹையஸ்ட்டாக இருக்குன்றதை நோட் பண்ணிப்போம் இல்லையா. இந்த காலமில் ஃபுல்லாகவே பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் உள்ள வேல்யூ தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. 6 டிஜிட் இருக்குது கமாவோட சேர்த்து. நெக்ஸ்ட்டு காலம்லேயும் ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது, 6 இருக்குது. இந்த காலம்லேயும் சேம் 6 தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 9 வந்து டெலீட் பண்ணிவிட்டு 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3யை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு டோட்டலாக 6 வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லா காலம்ஸில் உள்ள வேல்யூஸை நம்ம எது ஹையஸ்ட்டுன்னு நோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், நம்மளோட மார்ஜின் வந்து 20லேருந்து 85 எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போது இந்த 85வை நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். 85ல் இந்த டோட்டல் காலம்லேயும் ஹையஸ்ட்டாக நம்மளுக்கு மேலே ஹெட்லைன் தான் இருக்குது, 6 இருக்குது இல்லையா. ஸோ இந்த 6ஓட +2 ஆட் பண்ணிப்போமா, இந்த லைனுக்காக லைன் ஸ்பேஸ்க்காக +2 ஆட் பண்ணிப்போம். 6ஓட +2 ஆட் பண்ணோன்னா 8, மைனஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு 77 கிடைக்குது. இந்த 77ஐ நெக்ஸ்ட்டு காலம்க்கு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு இந்த காலமில் நமக்கு ஹையஸ்ட்டாக வேல்யூஸ் தான் இருக்குது. ஹெட்டிங்கை விட வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது. சேம் 6 தான் இருக்குது. ஸோ 6 + 2 இந்த லைன் டிகிரிக்கு சேர்த்துக்கிறோம். +2 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 8, மைனஸ் பண்ணோன்னா 69 கிடைக்கிது. இந்த 69ஐ இந்த காலமில் எடுத்துப்போம். இந்த காலமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்டிங் தான் பெருசாக இருக்குது. அதுவும் செகண்டாக உள்ள ஹெட்டிங் 7 இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டாக உள்ளது 7 +2 வந்து நம்ம லைனுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோன்னா 9, மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 60 கிடச்சிடுது. சரிங்களா? இப்போது இந்த 2 காலமுக்கு கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படின்றத பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்த சீரியல் நம்பருன்றதை 20 டிகிரிலேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? சீரியல் நம்பருன்றது நம்ம டோட்டலாக எவ்வளோ கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா 5 கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம்.
அப்போ மார்ஜினோட இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா, ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 25 கிடைக்கும். இந்த 25ஓட பாருங்கள் இந்த லைனுக்காக +2 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோன்னா 27 கிடைக்கும். இந்த 27ல் தான் நம்ம இது எல்லாத்தையும் டைப் பண்ணணும். சரிங்களா, இப்போது இதுக்கான கால்குலேஷனை பார்ப்போமா. இங்கே நம்மளுக்கு 60 கிடச்சிருக்கா. இந்த 60யை இங்கே நோட் பண்ணிக்கிறோம். இந்த லைன் கிட்ட 25 நோட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இதில் மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதிலேருந்து இதுக்கு தான் சென்டர் பண்ண போகிறோம் ப்ராடக்ட்ன்றது. ஸோ இந்த டிகிரியிலேருந்து இந்த லைன் டிகிரியிலேருந்து இந்த டிகிரியை நம்ம மைனஸ் பண்ணுறோம். 60ல் 25 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 35 கிடைக்கிது. இந்த 35ல் ப்ராடக்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு 8 இருக்குது. ஸோ 8ஐ மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணோன்னா 27 கிடைக்கும் நம்மளுக்கு. அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா 14 ப்ளஸ் இந்த 14ஓட இந்த 25 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 39 கிடைக்கிது. ஸோ ப்ராடக்ட்ஸ்ன்றதை நம்ம 39 டிகிரியில் அடிச்சிடணும். சீரியல் நம்பரை நம்ம மார்ஜின்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 20, 21, 22, 23, 24, 24 வரைக்கும் நம்ம டைப் பண்ணிடுறோம். அப்போது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கணும் இல்லையா. இது 25. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 26, இது 27. இந்த 24க்கும் 25க்கும் நடுவில் 25க்கும் 26க்கும் நடுவில் கோடு, அதாவது இந்த கோடு வருது இல்லையா அது. அப்போது இந்த 27ல் தான் நம்ம இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். சுகர், ரிஃபைண்டு, வனஸ்பதி, சிமெண்ட், டீ ப்ராசஸ்ட், இது எல்லாத்தையுமே நம்ம 27 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கால்குலேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது இது பாருங்கள், இங்கே இன் டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இங்கே சென்டர் பண்ணணும். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் சென்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன் டோன்ஸ் இதை கவுண்ட் பண்ணிக்கிறோம். 11 வருது நம்மளுக்கு. பாருங்கள், இங்கேருந்து இங்கே சென்டர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. லாஸ்ட் டிகிரி எடுத்துக்கிறோம் 85. தென் இந்த காலம்க்கு ஒரு டிகிரி லைன் டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 60. அதை வந்து இதில் மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு 25 கிடைக்கும். 25ல் இந்த இன் டோன்ஸ் கவுண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 11 இருக்குது. ஸோ இந்த 11ஐ நம்ம இதில் மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணோன்னா 14. அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா 7 கிடைக்கும். அந்த 7ஓட அகைன் இந்த லைன் டிகிரி 60 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 67 கிடைக்கும். ஸோ இந்த இன் டோன்ஸை நம்ம 67 டிகிரியில் டைப் பண்ணணும். இப்போது பாருங்கள் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. 85 டிகிரி வரைக்கும் ஹைஃபனை டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹெட்டிங் பாருங்கள். இந்த 2 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2ஆக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்க ஹெட்டிங்க்கு நடுவில் தான் நம்ம இந்த சிங்கிளாக உள்ள ஹெட்லைனை டைப் பண்ணணும். சரிங்களா, அது எப்படி டைப் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ சீரியல் நம்பர் அப்படின்றத நம்ம 20 டிகிரிலே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சரிங்களா, அப்போ இது 20, 21, 22, 23, 24, 24 வரைக்கும் டைப் பண்ணிடுறோம். பாருங்கள், 25 ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமா, 26 ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமா, ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்மளோட லைன் கொடுத்துருக்கோம். அப்போது நம்ம இந்த 27 டிகிரியிலேருந்து தான் நம்ம இதை டைப் பண்ணணும் சொல்லியிருந்தேன் இல்லையா. சீரியல் நம்பரை கவுண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 5 வரும். மார்ஜின்லேருந்தே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ மார்ஜினோட இதை ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு 25 கிடச்சிடுது. சரிங்களா, அதோட +2 வந்து இந்த லைனுக்காக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 27. இந்த 27ல் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம இங்கே என்ன டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோன்னா 39 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ 39 டிகிரியில் நம்ம ப்ராடக்ட்ஸ்ன்றதை டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ் பாருங்கள், இந்த காலமில் நம்ம கண்டுபிடிச்சி வச்ச லைன் டிகிரி 60. சரிங்களா, இந்த 60யோட +1 ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம ஹெட்டிங்கில் வந்துட்டு 7 பெருசாக இருந்துச்சு. ஸோ இதை இந்த 60 +1 ஆட் பண்ணிக்கிட்டு 61 டிகிரியில் இதை டைப் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேலே உள்ள ஹெட்டிங் 6 தான் இருக்குது. அப்போ இதை நம்ம சென்டர் பண்ணணுமா? 7ல் 6 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1 வரும். அந்த 1 இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை 62வது டிகிரியில் அடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பாருங்கள், நம்மளுக்கு லைன் டிகிரி 69 கிடச்சிது. அதோட +1 ஆட் பண்ணிக்கிறோம். இந்த காலமில் நம்மளுக்கு ஹெட்டிங்கை விட வேல்யூஸ் தான் பெருசாக இருந்தது இல்லையா, 6 டிஜிட். அப்போது வேல்யூஸுக்கு தான் நம்ம இந்த ஹெட்லைனை சென்டர் பண்ண போகிறோம். பாருங்கள், 6ல் 5 மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 1. அந்த 1 இந்த டிகிரியோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது 69 + 1 70 வந்தது இல்லையா, 70 டிகிரியில் இந்த வேல்யூவை நம்ம டைப் பண்ணணும். இந்த தமிழ்நாடுன்ற ஹெட்லைனை இந்த வேல்யூஸ்க்கு சென்டர் பண்ணணும் இல்லையா, அதனால் 6ல் 5 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 1 கிடைக்கிது. அந்த 1 இந்த டிகிரியோட நம்ம ஆட் பண்ணோன்னா 71. ஸோ 71வது டிகிரியில் இதை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாடு 4 இருக்கா, அப்போது 6ல் 4 மைனஸ் பண்ணிக்கிறோம். டிஃப்ரெண்ட் 2 வருமா, அதை 2ஆக பிரிச்சுக்கிட்டோன்னா 1 + 1ன்னு பிரிக்கலாமா? ஸோ அப்போது முன்னாடி 1 சேர்த்துக்கணும். அப்போ 70 + 1 71. இதையும் 71வது டிகிரியில் தான் அடிக்கிறோம். நல்லா பாருங்கள், டிஃப்ரென்ஸ் 1 வரும்போது அதை நம்ம பிரிக்கக்கூடாது. பிரித்தா நம்மளுக்கு 0.5ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் 1 வரும்போது 1 முழுசாக அப்படியே தான் நம்ம எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் வர வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 2 கிடச்சிருக்கு. ஸோ 2வை நம்ம 1 + 1ன்னு பிரிக்க முடியும். அதனால் நம்ம இங்கே பிரிச்சுருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கர்நாடகா பாருங்கள், இங்கே நம்மளுடைய லைன் டிகிரி 77 +1 ஆட் பண்ணிப்போமா, 78. இங்கே நம்மளுக்கு ஹெட்டிங்கும் வேல்யூஸும் 6 6 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம சேம் டிகிரிலேயே அடிக்கலாம். இங்கே 77 + 1 78. ஸோ 78ல் இதை அடிச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே உள்ள ஹெட்லைன் 4 தான் இருக்குது. அதாவது 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 4 தான் இருக்குது. ஸோ 6ல் 4 மைனஸ் பண்ணோன்னா 2 கிடைக்கும். 2வை டிவைட் பண்ணோன்னா 1 கிடைக்கும். அந்த 1 இதோட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 78 + 1 79. 79வது டிகிரியில் இதை நம்ம டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது ஹெட்டிங் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அடிச்சிட்டோமா? ஹெட்டிங் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இதுக்கு நேராக இது வரணும்னு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம டபுளாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஹெட்லைனை கண்டுபிடிச்சி வச்சுருக்க டிகிரியில் கரெக்டாக அடிச்சிடணும். அதாவது 2 கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஹெட்லைனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பெருசாக கொடுத்துருக்காங்களோ அந்த ஹெட்லைனை ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 3 காலமுமே டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 காலமும் ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம டிகிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 காலமையும் டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம வந்து மிஷினில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு லைன் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம 2 டைம் ரொட்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது இந்த ஆந்திரா அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைன் கேரேஜை தள்ளுவோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு பிரதேஷ்ன்றதை டைப் பண்ணிடுறோம். அப்போது நம்ம கீழேருந்து மேலே போகணும். அதாவது இதுக்கு நடுவில் தான் நம்ம இதை டைப் பண்ணணும். அப்போது கேரேஜை ஹாஃப் ரொட்டேட் பண்ணணும். சரிங்களா? அதாவது ஒரு லைன் ஸ்பேஸ் அப்படின்றது 2 டைம் ரொட்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு இங்கே ஹாஃப் தான் வேணும். அப்போது நம்ம ஒரு டைம் ரொட்டேட் பண்ணாலே போதும். இந்த ஹெட்லைனை அடித்து முடித்ததும் நம்ம கீழே உள்ள ஹெட்லைன் கிட்டே இருப்போம் இல்லையா, ஸோ அப்போது இதில் நம்ம ஒரு ஹாஃப் ரொட்டேட் பண்ணோன்னா இந்த நடுவில் வந்துடும். அதாவது ஒரு டைம் ரொட்டேட் பண்ணோன்னா நடுவில் வந்துடும். 2 டைம் ரொட்டேட் பண்ணோன்னா நம்மளுக்கு மேலே ஆந்திராவுக்கு நேராக போயிடும். ஆனால் நம்மளுக்கு இங்கே 2 ஹெட்டிங்காக கொடுக்கல, ஒரே ஒரு ஹெட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கிறோம். அப்படி ஒரே ஒரு டைம் மட்டும் ரொட்டேட் பண்ணோன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த 2த்துக்கும் நடுவில் வந்துடும். அங்கே வச்சு நம்ம இந்த சீரியல் நம்பருக்கான டிகிரியில் சீரியல் நம்பர் அடிச்சிடணும், ப்ராடக்ட்ஸுக்கான டிகிரியில் ப்ராடக்ட்ஸ் அடிச்சிடணும். அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த நம்பரை வந்து இந்த சீரியல் நம்பரோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5. இதை சென்டர் பண்ணணும். இது 1 தான் இருக்குது. எல்லா டிஜிட்டுமே
சிங்கிள் தான் இருக்குது. ஸோ 1 5ல் மைனஸ் பண்ணோன்னா 4 கிடைக்கும். 4 டிவைட் பண்ணோன்னா 2 கிடைக்கும். இந்த 2வை நம்ம இந்த 20 மார்ஜின்லேயே தானே நம்ம இந்த சீரியல் நம்பரை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மார்ஜினோட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 20 + 2 22. 22வது டிகிரியில் தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹெட்டிங்கை கொடுத்துட்டு ஹைஃபன் கொடுத்துட்றோம். 20லேருந்து 85 வரைக்கும் ஹைஃபன் கொடுத்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்றோம். தென் இன்டோன்ஸை சென்டர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? பாருங்கள், இன்டோன்ஸை இங்கேருந்து இங்கே வரைக்கும் சென்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க டிகிரி 67. சரிங்களா? இதை 67 டிகிரியில் டைப் பண்ணியிருக்கோம். இந்த 3 காலமுக்கும் சென்டர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேல்யூஸ் ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், சுகர் ரீஃபைண்டு கொடுத்துட்டு வேல்யூஸில் ஃபஸ்ட் ரோவில் உள்ள வேல்யூஸ் தான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கான டிகிரி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், அந்தந்த டிகிரியில் அடிச்சிட வேண்டியது தான். அடுத்தடுத்த வர வேல்யூஸை டிஜிட் வைஸ் கரெக்டாக பார்த்து அடிச்சிடணும். ஒவ்வொரு இதுக்குமே 2 லைன் ஸ்பேஸு கொடுக்கணும். முடிக்கும் போதுமே 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஹைஃபன் அடிப்போம். அடிச்சுட்டு நம்ம இந்த லைன் போடணும் இல்லையா? பாருங்கள், நம்ம லைனுக்கு என்ன இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதாவது டோட்டலாக ஹையஸ்ட்டாக கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல ஒரு வேல்யூ. இந்த காலமில் ஹையஸ்ட்டு 6. 6ஓட ப்ளஸ் இந்த லைனுக்காக 2 ஆட் பண்ணி 8 இப்படி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல. ஸோ லாஸ்ட்டு காலமுக்கு 8. பாருங்கள், 8 ஹைஃபன் விட்டுட்டு நடுவில் கோடு போடணும். சரிங்களா? மேலேயும் 8 ஹைஃபன் விட்டுட்டு நடுவில் கோடு போடணும். இங்கே ஹெட்லைன் சென்டர் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கோடை மேலே உள்ள ஹெட்லைனோடைய கட் பண்ணிக்கணும், கீழே உள்ள நம்பர்ஸோடைய கட் பண்ணிக்கணும். இங்கே நடுவில் கோடு வரக்கூடாது. இந்த காலம் முடிகிற காலத்துக்கு மட்டும்தான் லைன் வந்து ஃபுல்லாக கோடு போடணும். சரிங்களா? அவ்வளோதான். கால்குலேஷன் ரொம்பவே ஈஸி. மாடல் 3யும் ரொம்ப ஈஸி. கால்குலேஷன் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.